Hi friends, welcome to Salem Punita's Recipes. இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதை நம்ம ரொம்ப சிம்பிளாக வீட்டிலையே செய்யலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே அதே மனமும் சுவையோடையும் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் 300 கிராம் பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன். இந்த கிரேவிக்கு பெங்களூர் தக்காளி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், புளிப்பு கம்மியாக இருக்கும். இதை நான் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவு 300 கிராம் அளவே பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நாம் இஞ்சி பூண்டோடு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம எப்போவுமே கிரேவி செய்யணும் அப்படின்னா தக்காளியும் வெங்காயமும் சம அளவுக்கு எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் ஜாஸ்தியான காரத்தன்மையோடு இருக்கும், தக்காளி ஜாஸ்தியான புளிப்பாக இருக்கும். நாம் ரெண்டையுமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 20 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போது வெங்காய பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது தக்காளியை தோலெல்லாம் எடுத்துட்டு இதை நான் மைக்ரோவனில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இல்லாதவங்க சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். சின்னதாக 2 கோடு போட்டுட்டு நம்ம சுடு தண்ணியிலையோ இல்லை மைக்ரோவன்லையோ போட்டால் நமக்கு தோல் ஈஸியாக வந்துடும். நம்ம இதையும் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வெங்காய பேஸ்ட்டும் ரெடி, இப்போ தக்காளி பியூரியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நமக்கு இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். கசூரி மேத்தி 1 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 10 முந்திரியை நல்லா நைஸாக அரைச்சி அதையும் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், உப்பு தேவையான அளவு நான் 1 டேபிள் ஸ்பூன் பக்கமாக எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது கூட நாம் இதுக்கு பட்டர் வேணும் இல்லையா, இதுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் ரொம்ப அவசியம், அதையும் எடுத்து வச்சுருக்கேன். நான் 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம எண்ணெயில் லேசாக வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். அதில் இந்த பன்னீரையெல்லாம் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, அது நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். அதனால் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது கிரேவியில் சேர்த்துறப்ப உடையாமல் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதை எடுத்துகிட்டு அதே எண்ணெயிலேயே ஒரு 50 கிராம் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்துட்டு அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா எண்ணெய் பிரியிற வரைக்கும் நம்ம கலந்து விடணும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு, எண்ணெயும் பிரிய ஆரம்பிச்சிருச்சு, அந்த பச்சை வாசமும் போயிடுச்சு. இப்போ இது கூட நாம் எடுத்து வச்சிருக்கிற மசாலா எல்லாம் சேர்த்து வதக்கணும். இப்போ இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்ருக்கேன். உப்பு சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இது கூடவே மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் ரொம்ப தீயக்கூடாது, நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்துருச்சு.
பாருங்க எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற டொமேட்டோ பியூரியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கணும். நல்லா எண்ணெய் பிரியற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம தக்காளி சேர்த்துறதுக்கு முன்னாடியே உப்பு, மிளகாத்தூள் இந்த மாதிரி மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துட்டு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்தா சீக்கிரமா தக்காளி வதங்கிடும். இப்போ நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இப்போ இது கூட நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு 125 மில்லி தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்த வேண்டாம். கிரேவி கெட்டியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ வெந்துருச்சு. இது கூட நம்ம ஒரு 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஃப்ரெஷ் க்ரீம் கிரேவிக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும், ஒரு ஸ்வீட் சுவையை கொடுக்கும், இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் சிம்லேயே வேகட்டும். இப்போ இதுக்கு கொஞ்சம் நம்ம ஸ்வீட் சேர்த்தணும். அதுக்கு நான் வந்து தேன் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்துட்டு, இந்த மாதிரி தேன் எடுக்கிறப்ப மரக்கரண்டியில் எடுக்கணும். நான் வந்து இந்த ஐஸ்கிரீம் ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, அதை தான் யூஸ் பண்ணேன். அது கூட சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பன்னீரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டுட்டு சிம்மிலேயே வேகட்டும். அப்போ தான் பன்னீரில் இந்த கிரேவியோட டேஸ்ட்லாம் இறங்கும், பன்னீரும் சாஃப்டாக ஆகும். இப்போ இது கூட நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்ச நேரம் கஸ்தூரி மேத்தி வெந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம இது கூட மீதம் இருக்கிற ஃப்ரெஷ் க்ரீமையும் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி ரொம்ப ரிச் டேஸ்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி, நான், புல்கா, ரோட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நாம் ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது கலர்ஃபுல்லான, ஃப்ளேவர்ஃபுல்லான, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சப்பாத்தி கூடவோ இல்லை நான் கூடவோ சர்வ் பண்ணி சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி என்னோடய வீடியோஸ்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போது நம்ம சப்பாத்தி கூட இதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம். சுட சுட பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி, சூடான சப்பாத்தியும் ரெடி. எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்க, சாஃப்டான சப்பாத்திக்கு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா. பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணி பாராட்ட பெறுங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. Thank you for watching.